ஒரு நாள் மாலை பொழுது சிங்கமும் நரியும் ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டன. ஒப்பந்தப்படி இரை எங்கெங்கு இருக்கிறது என்பதை உளவு பார்த்து சொல்ல வேண்டியது நரியின் வேலை. சிங்கமோ இரையை அடித்து கொள்ள வேண்டியது. பின்பு 2 பேரும் பங்கு போட்டு சாப்பிட வேண்டும் என்பதுதான் அவருக்குள் பேச்சு. நரியும் சிங்கமும் இவ்வாறே சில நாட்கள் கடத்து வந்தன. திடீரென நரிக்கு வேண்டாத ஒரு யோசனை வந்தது. நான் அலைந்து திரிந்து இரையை கண்டுபிடிக்கிறேன். சிங்கமோ என்னை விட அதிகமாய் தின்கிறது. இனி இந்த நட்பு தேவையே இல்லை, விலகி விடுவதே நல்லது என்று நினைத்தது. சிங்கத்திடம் நரி, இனி நானே இரையை வேட்டையாடி தின்று கொள்கிறேன், உன் தயவு வேண்டாம் என்றது. சரி போ என்றது சிங்கம். ஒரு நாள் மாலை ஆட்டு மந்தையை பார்த்து பாய்ந்தது நரி. ஆட்டு மந்தைக்குள் ஏதோ ஒரு மிருகம் பாய்ந்ததை கண்ட ஆட்டு இடையர்களும் வேட்டை நாய்களும் முதலில் சிங்கம்தான் என்று எண்ணி பயந்து ஓடினார்கள். பின்பு அது நரி என்று தெரிந்ததும் இடையர்களும் வேட்டை நாய்களும் அதன் மேல் பாய்ந்து நரியை கொன்றனர். கதையின் நீதி: தன் பலத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த கதையின் நீதி.